எபிரேயர் 11வது அதிகாரம் 13வது வசனம். எபிரேயர் 11:13வது வசனம். இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள். ஜெபம். கண்கள் உம்மை தேடுதே, காத்திருந்து ஏங்குதே, உம் சத்தம் கேட்டிட என் இதயம் துடிக்குதே. கண்கள் உம்மை தேடுதே, காத்திருந்து ஏங்குதே, உம் சத்தம் கேட்டிட என் இதயம் துடிக்குதே. எத்தனை எத்தனை இன்பம், எத்தனை எத்தனை இன்பம், எத்தனை எத்தனை இன்பம், எத்தனை எத்தனை இன்பம். கண்கள் உம்மை தேடுதே, காத்திருந்து ஏங்குதே, உம் சத்தம் கேட்டிட என் இதயம் துடிக்குதே. என் இன்ப நேசமே, என் இயேசுராஜனே, உம்மை தானே என் கண்கள் தேடுது. என் இன்ப நேசமே, என் இயேசுராஜனே, உம்மை தானே என் கண்கள் தேடுது. எத்தனை எத்தனை இன்பம், எத்தனை எத்தனை இன்பம், எத்தனை எத்தனை இன்பம், எத்தனை எத்தனை இன்பம். கண்கள் உம்மை தேடுதே, காத்திருந்து ஏங்குதே, உம் சத்தம் கேட்டிட என் இதயம் துடிக்குதே. தேனிலும் இனிமையே நேசரி நேசமே, உம் நேசத்தாலே என் நெஞ்சு நகிழுதே. தேனிலும் இனிமையே நேசரி நேசமே, உம் நேசத்தாலே என் நெஞ்சு நகிழுதே. எத்தனை எத்தனை இன்பம், எத்தனை எத்தனை இன்பம், எத்தனை எத்தனை இன்பம், எத்தனை எத்தனை இன்பம். கண்கள் உம்மை தேடுதே, காத்திருந்து ஏங்குதே, உம் சத்தம் கேட்டிட என் இதயம் துடிக்குதே. உம் சத்தம் கேட்டிட என் இதயம் துடிக்குதே. நல்ல ஆண்டவரே, உம்மை தேடுதுப்பா, இதயம் உம்மை தேடுதுப்பா, நெஞ்சு உம்மை தேடுதுப்பா. நீங்க தான்ப்பா. அல்லேலூயா, மைட்டி ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். துதிக்கிறோம். கூடி வந்திருக்கிற தம்முடைய பிள்ளைகள் நீர் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இவர்களை தமக்குள்ளாக நீர் வழி நடத்த வேண்டும் என்று அடிமை ஜெபிக்கின்றேன். வந்திருக்கிற தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தமக்குள்ளாக அணைத்து கொண்டு நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தாழ்மையோடு ஜெபிக்கின்றேன். இந்த பிரேயர் மினிஸ்ட்ரி ஆசீர்வதிக்கப்படட்டுப்பா. நீங்கள் ஆசீர்வதிங்க. இன்னும் இது வளரணும், பெருகணும். அநேக மக்கள் இந்த சத்தியத்தை கேட்டு வாழ வேண்டும், ஆசீர்வதிக்கப்படவும் தம்முடைய ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள அதிசயங்கள் நடக்க நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இன்றும் இங்கே வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதியும், மன விருப்பங்களை நிறைவேற்றும் புதிய மாதத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். தேவனே, தம்முடைய வல்லமையை விவரிக்க இந்த வாய்ப்பை தேவன் தந்ததுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம், நன்றி. வந்திருக்கிற இதுக்கு உதவி செய்கிற அனைத்து கரங்களையும் ஆசீர்வதிங்க. இன்று பிறந்த நாள், திருமண நாள், வருகிற நாட்களில் கொண்டாடுகிற ஒவ்வொரு குடும்பத்தையும், வருகிற பண்டிகை நாட்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும். ஜெப வாழ்க்கையை ஆசீர்வதிக்க வேண்டும். ஆண்டவரே, உமக்கு நன்றி. வழி நடத்துங்க. அடிமை ஒப்பு கொடுக்கின்றேன். நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. பொறுத்திருந்து பார்ப்போம். எப்படி பார்க்கணுமா? பொறுத்திருந்து பார்ப்போம். ஒரு மனிதனுக்கு 1 ஏக்கர் இடம் இருந்துச்சாமா. அப்போ அவன் நினச்சானா, அந்த 1 ஏக்கர் இடத்துல 2 பகுதியாக பிரிப்போம். 2 பகுதியாக பிரித்து 2 விதமான பயிர்களை பயிரிடலாம் அப்படின்னு நினச்சாராம். நினச்சிட்டு என்ன செய்தாராமா, வெந்தயம், சீரகம், கடுகு, இப்படியான பலவிதமான தானியங்கள் எல்லாவற்றையும் கொண்டு போய் 1/2 ஏக்கரில் அதை விதைத்தார். இன்னொரு 1/2 ஏக்கர் இடத்துல என்ன விதைக்கணும்னு நினச்சார் அப்படின்னா, மூங்கில் விதைக்கலாம் அப்படின்னு நினச்சார். அப்போ சரின்னு சொல்லிட்டு அந்த 1/2 ஏக்கரில் மூங்கிலை நட்டி அதுக்கும் தண்ணீர் பாய்ச்சி எல்லாம் செய்துக்கிட்டு இருக்கிறாரு. 1 வாரம் கழித்து அவர் அங்கே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த கடுகு, வெந்தயம், சீரகம் விதைத்தவைகள் எல்லாம் இவ்வளவுக்கு வளர்ந்து அழகாக கும்பலாக ஒன்று போல
ஒரு பசுமையான காட்சியாக காணப்பட்டது. ஆனா மூங்கில் விதைச்ச இடத்துல அந்த 1/2 ஏக்கர்ல ஒண்ணுமே இல்லை. என்ன ஆச்சு? இவங்கெல்லாம் வளர்ந்துட்டாங்க, இவங்கெல்லாம் என் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கின்றார்கள், இவர்கள் என்ன காணுமே அப்படின்னு இவருக்கு ரொம்ப கவலையாயிட்டாமா. ஆனாலும் வீட்டில் எல்லாரும் சொன்னாங்களா, என்ன செய்யுங்க, நீங்கள் தண்ணியை மட்டும் ஊற்றிக்கிட்டே இருங்க, இந்த வாரம் இல்லட்டா அடுத்த வாரம் கண்டிப்பாக முளைச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரின்ட்டு இவர் அடுத்த வாரமும் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்காரு, ஒன்றுமே இல்லை. அதுக்கு பிறகும் அடுத்த வாரமும் அதே மாதிரி தண்ணி, ஒவ்வொரு வாரமும் ஊற்றி ஊற்றி ஏறக்குறைய 5 ஆண்டுகள் ஆகிவிட்டது. எதுவுமே தெரியல, எதுவுமே இல்லை, எந்த அணக்கமும் இல்லை. ஆனால் ஒரு நாள் 5 ஆண்டுகள் கழித்து ஒரு நாள் இந்த துக்கத்தோடு, இனிமேல் இதுக்கு தண்ணி பாய்ச்சி என்ன செய்ய, இந்த நிலம் வேஸ்ட்டு தான், இதை இனிமேல் எதுவுமே செய்ய வேண்டாம், இப்படி அழிஞ்சி போகலாம் அப்படின்னு. ஆனால் அடுத்த நாள் ஒரு நாள் போயிருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அழகா குருத்தோலை போல மாங்கன்று போல அநேக இலைகள் அந்த 1/2 ஏக்கர் முழுவதும் தளிர்த்து அப்படி இலை, இந்த நீங்கள் மா இலையெல்லாம் பார்த்துருப்பீங்க, மா கண்ணு எப்படி அது ஃபஸ்ட்டு எந்திரிச்ச உடனே நேரெல்லாம் நிற்காது, எந்திரிச்ச உடனே இப்படி தான் விழும். அப்படி போல அழகாக 1/2 ஏக்கரும் மூங்கிலாக இருந்தது. தண்ணீர் ஊற்றி கொண்டே வந்தார். ஏற்ற நாள் வரும் பொழுது அது சரியான அடர்த்தியாக அந்த மூங்கில் காணப்பட்டது. அதனுடைய அடித்தளத்தை நான் ஒரு இதில் பார்த்தேன். அது என்ன செய்யுது அப்படின்னா, நீங்கள் மூங்கில் பார்த்துருப்பீங்க, இவ்வளோ தடி தான் இருக்கும். ஆனால் அதனுடைய கீழே எத்தனையோ 100 அடிக்கு தக்கன அவ்வளவு தூரமாக அந்த வேர்கள் பறந்து பூமியின் அடித்தளத்தில் உள்ள நீரூற்றை பிடித்து அது கீழே ஸ்ட்ராங் ஆகி அது மேலே இந்த மூங்கில் ஆகிட்டது. எத்தனை நீங்கள் பந்தல்காரங்க வீட்டில் பார்த்துருப்பீங்க, அந்த மூங்கில் எப்படி இருக்கும்? எத்தனை வருஷம் ஆனாலும் அவங்க 50 ஆண்டுகள் அந்த பந்தல் கட்டுற வேலை அவங்க செய்தாலும் 50 ஆண்டுகளும் அதே தான் இருக்கும். எத்தனை கல்யாண வீட்டில் பார்த்துருப்பீங்க, எங்கெல்லாம் எத்தனை பேர் மலைகளிலே வீடு கட்டுகின்றார்கள் அந்த மூங்கிலை வைத்து தான். ஆனால் அந்த மூங்கில் அடித்தளத்தை ஸ்ட்ராங்காக பிடித்ததுனால அது ஹெவியாக உறுதியாக நின்றுது. இன்றைக்கு உங்களுடைய ஜெபம் அப்படி தான். நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு காணுமே ஒன்றும் நடக்கலையே, இது எப்படி என்னது ஆக போகுது அப்படின்னு ஒருவேளை நீங்கள் நினைக்கிங்களா? இந்த வெந்தயம் சீரகம் கடுகு மாதிரி படக்குன்னு வந்து எனக்கு பலன் கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிங்களா? அது கொஞ்சம்தான். ஒரு கடுகு கீழே விழுந்தா கூட தேடி எடுக்க முடியாது. ஆனால் இந்த மூங்கிலானது எவ்வளவு ஸ்ட்ராங்காக எத்தனை பெரிய பந்தல் போட்டாலும் வீடு கட்டினாலும் அது தாங்கி நிற்கிறது போல. அருமையானவர்களே, உங்களுடைய ஜெபம் தேவ சமூகத்தில் நிற்கும். உங்களுடைய கண்ணீர் ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று மூங்கிலை போல உறுதியாக என்றென்றைக்கும் இதுக்கு மேலே இனிமேல் இந்த காரியத்துக்கு கண்ணீர் வடிக்கவே வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய ஜெபம் அவ்வளவு உறுதியானது என்று தேவ சமூகத்தில் பயத்தோடு நடுக்கத்தோடு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். நீ சோர்ந்து போகவே கூடாது. இதுதான் நாளைக்கு தான் உங்களுடைய அந்த மூங்கில் தளிர்விடும் நேரமாக இருக்கலாம். எங்கள் வீட்டில் தொட்டியில் ஒரு மாங்கொட்டையை இப்படி சும்மா அப்படி வச்சுருந்தாங்க. நான் சொன்னேன், இது எதுக்கு இப்படி இருக்குது, படுக்க போட்டானே அப்படின்னு. வேண்டாம், தொட வேண்டாம், இருக்கட்டும், சும்மா போட்டிருக்காங்களா என்னன்னே தெரில. ஆனால் திடீர்னு ஒரு நாள் நான் வீட்டுக்குள்ளே போகும்போது தொட்டியை பார்த்தா அழகான அந்த மாத்தளிர் அப்படி பார்த்தேன்னா அந்த சைடில் அப்படி 2ஆக பிளந்து அதில் இருந்து என்ன அழகான அந்த மாத்தளிர் வந்து இவ்வளோ உயரத்துக்கு இப்போ என்ன ஒரு பசுமையாக இருக்குது தெரியுமா? சில பேர் பொண்ணு மாப்பிள்ளை பார்க்கும்போதுக்கு சொல்லுவாங்க, மாநிறமா பொண்ணு மாநிறமாக இருந்தாலும் போதும் அப்படிம்பாங்க. அது எனக்கு அர்த்தமே தெரியல. மாம்பழம்னா நல்லா தானே இருக்கும், மஞ்சள் மஞ்சன்ட்டு, மாநிறமாக இருந்தாலே போதும்னு சொல்லுவாங்களே அப்படின்னு நினச்சான். அன்னைக்கு தான் பார்த்தேன். அது அழகாக இந்த க்ரீனும் எல்லோவும் ஷேட் அடித்து அவ்வளோ அழகாக வளர்ந்து 2ஆக பிளந்து அப்படி நிற்குது. அந்த தண்ணீர் அவங்க டெய்லி ஊற்றிக்கிட்டே இருந்திருக்காங்க. கடைசியில் ஒரு நாள் அது முளைத்தது. இன்றைக்கு பெரிய செடியாக வளர்ந்துருக்கிறது. வரும் நாட்களிலே மரமாக நின்று பழம் கொடுக்கும். உங்களுடைய ஜெப வாழ்க்கை அப்படி தான். சோர்ந்து போகவே போகாதீங்க. நாளைக்கு தான் உங்களுக்கு துளிர் விடக்கூடிய நேரமாக இருக்கலாம். இப்போ நம்ம வாசித்த இந்த எபிரேயர் 11வது அதிகாரம் 13வது வசனத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, வாக்கு தத்தத்தை நம்பி அவைகளை அணைத்து கொண்டு. எனக்கு அந்த அணைத்து கொண்டு அப்படிங்கிறது, ஒரு குழந்தையை தன்னுடைய தாய் எவ்வளவாக அணைப்பாள். அந்த குழந்தைய அந்த தாய் என்ன செய்கிறோம், நல்லா பிடிச்சிக்கணும், கீழே விழுந்துடக்கூடாது என்று. அருமையானவர்களே, தேவன் நமக்கு
அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கின்றார். அந்த வாக்குத்தத்தங்களை அணைத்துக் கொள்ள வேண்டும், அணைத்துக் கொள்ள வேண்டும். தேவன் எனக்கு சொல்லி இருக்கார், தாயின் கருவிலே என்னை தெரிந்து கொண்டிருக்கார். நான் அவருக்கு பிள்ளை, நான் அவருக்கு பிள்ளை, என்னை அவர் கைவிடவே மாட்டாரு. என் நேசர் என்னுடையவர். கண்கள் உம்மை தேடுதே, காத்திருந்து ஏங்குதே, உன் சத்தம் கேட்டிட என் இதயம் துடிக்குதே. கண்கள் உம்மை தேடுதே, காத்திருந்து ஏங்குதே, உன் சத்தம் கேட்டிட என் இதயம் துடிக்குதே. எத்தனை எத்தனை இன்பம், எத்தனை எத்தனை இன்பம், எத்தனை எத்தனை இன்பம், எத்தனை எத்தனை இன்பம். கண்கள் அவரை தேடுதா? நெஞ்சு அவரை நோக்கி பார்க்குதா? இல்ல உலகமா, இல்ல மாம்சமா? மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியின்படி பிழைத்தால் பிழைப்பீர்கள். ஆவியின்படி வாழ்ந்தால் பிழைப்பீர்கள். இந்த உலகத்துல அன்னைக்கு ஒருத்தர் பேசிட்டு இருந்தாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, எல்லா விதமான ஜெபமும் பண்ணிக்கொண்டே இருக்கின்றார்கள், ஊழியம் செய்து கொண்டே இருக்கின்றார்கள், வேதம் வாசித்துக் கொண்டே இருக்கின்றார்கள், பரிசுத்தம் மட்டும் இல்லை. என்னது இல்லையா? பரிசுத்தம் மட்டும் இல்லை. தெளிவாக அவர் பப்ளிக்கா எத்தனை பேர் கேட்கத்தக்கன இந்த வார்த்தையை சொல்றாரு. ஒருவேளை இவை 3 நம்மிடத்துல இருக்குதா? ஆனாலும் பரிசுத்தம் இல்லை என்றால் கர்த்தரை தரிசிக்கவே முடியவே முடியாது. பரிசுத்தம் இல்லை என்றால் அவர் பக்கத்துல போகவே முடியாது. நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டிய ஒரு பெரிய ஜெபம், ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும், நீர் இல்லாமல் என்னால் வாழ முடியாது, நீர் எனக்குள்ளே இருக்க வேண்டும், உம்முடைய சத்தத்தை நான் என்ன செய்யணும்? கேட்கணும். இவர்கள் வாக்கு தத்தத்தை என்ன செய்தார்கள்? அணைத்துக் கொண்டார்கள். என் தாயின் கருவில என்னை தெரிந்து கொண்டீரேன். இன்றைக்கு என்ன எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை, இது எனக்கு ஒரு நீங்காத தொல்லையா பெயருமோ, இது எனக்கு கிடைக்காமலே பெயருமோ, நீங்க எவ்வளவு நாள் இதுக்கு காத்திருப்பது அப்படின்னு சொல்லி நினைக்கிற உங்களுக்கு ஆண்டவர் இன்னைக்கு சொல்கின்றார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. தாய் உருவாகும் முன்னே நான் உன்னை தெரிந்து கொண்டேன். உங்களுக்கு ஏற்ற ஜோடி தான், உங்களுக்கு இந்த ஊர் தான் உங்களுக்கு வாழக்கூடிய வசதியான ஊர், இந்த எல்லாமே இதுதான், இந்த மாவட்டம் தான், இந்த இடத்துல நீங்க இருக்கணும், இங்க எங்க வாழணும், இந்த மாதிரி உங்களுக்கு குழந்தைங்க எல்லாமே கர்த்தருடைய பிளான் தான், அவருடைய திட்டம், அவருடைய முன்குறிப்பு. அருமையானவர்களே, இந்த நாளில் வாக்கு தத்தத்தை அணைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் எனக்கு சொல்லி இருக்கிறது, ஒரு நாள் அவர் விட மாட்டார். ஒரு சகோதரிக்கு ஒரு பெரிய சந்தேகம், நான் இதை சொல்லணும்னு நினைக்கல, ஆனா அங்க உட்காந்து நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது எனக்கு வந்துச்சு. அந்த அக்கா அவங்க அப்பா ரொம்ப ஒரு வைராக்கியமான, வேற ஒரு ஜாதி, வேற ஒரு மதம். அவங்க அப்பா ரொம்ப அந்த மதத்தில் அவர் பிள்ளைகளை வளர்த்திருக்கிறார்கள், வேற ஒரு ஊர்ல உள்ளவங்க. அப்போ தூத்துக்குடிக்கு அவங்க கல்யாணம் ஆகி வந்திருக்கும் போது அவங்களுக்கு எல்லாரும் இயேசு தெய்வம்னு சொல்றாங்க. இந்த ஊர்ல, நம்ம ஊர்ல இதெல்லாம் கேள்விப்படவே இல்லையே, இந்த ஊர்ல என்ன இயேசுதான் மெய்யான தெய்வம்னு எல்லாரும் சொல்றாங்களே, அப்படி ஒரு பயங்கர குழப்பம், ஒரு டவுட்டு அப்படி வந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் மார்க்கெட்ல காய்கறி வாங்கிக்கிட்டு அவங்க 2 பையிலையும் தூக்கிக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்களாம். வந்துகிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் சர்ச் இருக்கான், இந்த பக்கம் ஒரு கோவில் இருக்கு. சர்ச்சுன்னா என்ன தெரியுமா? தேவ சபை. கோவில்னா என்னது? டெம்பிள். விக்கிரகங்கள் இருக்கிறது கோவில், சிலைகள் இருக்கிறது கோவில். சர்ச்சுனா என்ன? தேவ சபை, தேவனுடைய ஆலயம். ஆலயம் இந்த பக்கம் இருக்குது, இங்க கோவில் இருக்குது. வந்துகிட்டே இருக்கும்போது திடீர்னு அவங்க பார்க்குறாங்க, ஒரு சைடு பார்க்கும்போது அங்கே ஒரு பெண்ணு ஜோடிக்கப்பட்ட ஒரு பெண் மறைவாக நின்று கையை பார்த்து வா வா வா, ஆனா நிக்கிற இடம் ஒளிஞ்சி நிக்கிற இடமா. உன்னை நீ வான்னு கூப்பிடுற, ஆனா உன்னைய பார்த்தா எனக்கு பயமா இருக்க, நீ எதுக்கு ஒளிஞ்சி நிக்க, நீ கடவுளா இருந்தா வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பக்கம் திரும்பி பார்க்காங்களாம். அங்க பாத்தீங்கன்னா 2 கைகளையும் விரித்து இப்படியே ஒரு சுகமான ஒரு பார்வையோடு 2 கரங்களை விரித்து இயேசுநாதர் நின்று கொண்டு நிற்கின்றார். நிஜமா நடந்தது, அவங்க என்கிட்ட சொன்னதை உங்களுக்கு சொல்றேன். 2 கரங்களையும் விரித்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தாராம், எதுவுமே சொல்லலையா. அப்ப அவங்க அந்த இடத்துல தீர்மானம் பண்ணாங்களாம், ஒளிஞ்சு நிக்கிற பெண்ணாகிய நீ கடவுள் அல்ல, கரவிரித்து நீ அழைக்கின்ற இவர் தான் மெய்யான தெய்வம். வீட்டுக்கு போனாங்க, தீர்மானம் எடுத்தாங்களாம். பக்கத்துல போய் கேட்டாங்களாம், இயேசுவை பற்றி எனக்கு சொல்லுங்க, எனக்கு அவர் வேணும். ஆனா ஒண்ணு, என் பாவத்தை அவர் மன்னிப்பாரா, நான் ஒரு பெரிய பாவி பார்த்துக்கோங்க. அப்ப இதை கேட்டவங்களுக்கு ஆச்சரியமா இருந்துதான், யாராவது இப்படி சொல்லுவாங்களா? நான் ஒரு பெரிய பாவி, என்ன இயேசு மன்னிப்பாரா? இப்படி என்ன 2 கையை பிரிச்சு என்னை கூப்பிட்டுட்டார, நான் இவர் என்ன ஏத்துக்கிட்டு வாரா, எனக்கு மோட்சம் தருவாரா அப்படின்னு எனக்கு கொஞ்சம் இதா இருக்கு, எனக்கு சொல்லுங்க அப்படின்னு. அப்ப அவங்க சொன்னாங்களாம், பாவியை நேசிக்க தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார், கண்டிப்பா உங்களை நேசிக்கிறார், அவர் உங்களை கரம் விரித்து அழைத்திருக்கிறார், என்னுடைய கரத்திலே நீங்கள் சாய்ந்து கொள்ளுங்க,
அருமையானவர்களே, அன்றைக்கு அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து, அவர்கள் கணவன் ஞானஸ்நானம் எடுத்து, அவருடைய பிள்ளைகள், கூட பிறந்த சகோதரிகள், அவங்களுடைய கணவன் குடும்பத்தில் எல்லாரும் அவங்க பிள்ளைகள், மக்கள், மருமக்கள், பேரன் பேத்தி அனைவரும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு ஆசீர்வாதமாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆசீர்வாதத்தை மட்டும் நீங்க விரும்புறீங்க, ஆனா கிறிஸ்துவோடு வாழ வேண்டும், அவரோடு ஐக்கியப்பட வேண்டும். இந்த மூங்கில் மரம் எப்படி பூமியின் அடித்தளத்தின் நீர் ஊற்றை பிடித்து அது வாழ்ந்து ஸ்ட்ராங்கா இருந்தது போல இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிற கிறிஸ்துவோடு அவருடைய கரத்திலே சாய்ந்தவர்களா இருக்கின்றோமா? நேற்று இரவுலாம் எனக்கு ஒரு மன கஷ்டம்தான். அப்போ நான் ஒண்ணுமே இப்ப நினைக்க மாட்டேன். நான் படுக்க போறேன். இன்றைக்கு மாலை ஆராதனை முடிச்சேன். மாலையில பாட்டு படிப்போம், பைபிள் வாசிப்போம், ப்ரேயர் பண்ணுவோம். எல்லாம் முடிச்சுட்டு சொன்னேன், தலையை சாய்க்கும் கல் நீர் தான், நான் உங்க மடியில படுத்துக்கிடுவேன், இந்த மேட்ரு எனக்கு ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிட்டேன். நான் இன்னைக்கு இந்த பாட்டை படிக்கும்போது எனக்கு ஞாபகம் வந்தது, ஆண்டவருடைய மடியில நான் படுத்துக்கிட்டேன், அவ்வளவுதான், என்னெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. தேவ சமாதானத்தோடு காலையில் எழும்ப ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். அருமையானவர்களே, இயேசு ஜீவிக்கிறார். இன்றைக்கு அவர் கரம் நீட்டி அழைத்து கொண்டே இருக்கின்றார். இன்னும் ஒரு சாட்சி கூட எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஒரு பிள்ளை, அந்த பையன் சின்ன பையன், 8 வயசு கூட இருக்காது பார்த்துக்கோங்க. இது அந்த பிள்ளை தெருவில் பார்த்து என்கிட்ட சொன்னான். அவருடைய குழந்தைக்கு காட்டில் பிரச்சனையாம். காட்டில் பிரச்சனை, என்ன செய்யன்னு தெரியல, கணவன் அழுறாரு, மனைவி அழுறாங்க. பையனை பார்த்தீங்கன்னா சரியான போயிட்டு அழகான ஒரு பையன். நான் இப்போ அந்த பையன் பெரிய வாலிபன் ஆகிட்டான். பொம்பளை பிள்ளை ஏஜ்லாம் ஆகிட்டு, அவ்வளோ பெரிய ஃபேமிலி ஆகிட்டாங்க. அப்போ சரி ஆஸ்பத்திரிக்கு போவோம் அப்படின்னு சொல்லி ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போகும்போது ஒரு தேவனுடைய ஆலயத்தை கடந்து போயிருக்கும்போது பிள்ளைய கையில் பிடிச்சிக்கிட்டு அழுதுகிட்டே போறாளாமா. போகும்போது ஒரு சத்தம் கேட்டுச்சான், நான் இங்கே இருக்கேன், நீ எங்கே போற அப்படின்னு சத்தம் கேட்டுச்சான். உடனே பின்னால திரும்பி பார்த்தா யாரும் இல்லை, சைடுலையும் யாரும் இல்லை, நம்ம கணவனு வரல. யார் இப்படி சொன்னது, நான் இங்கே இருக்க, நீ எங்கே போற? உடனே அவங்க திரும்பி பார்த்துருக்காங்க, ரைட் சைடில் தேவனுடைய ஆலயம் இருந்திருக்கு. அந்த ஆலயத்துக்கு அவங்க போனதே கிடையாதான், அதை பற்றி எதுவுமே தெரியாதான். நான் இங்கே இருக்கேன், நீ எங்கே போற? அப்போ இவர் தான் நம்மளை கூப்பிடுறாரு போல, இயேசு தான் நம்மளை கூப்பிடுறாரு போல அப்படின்ட்டு உள்ளே போய் அந்த வராண்டாவில் நின்று, நாங்கள் இருக்கேன்னு சொன்னீங்களே, என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, என் பிள்ளைக்கு காட்டில் பிரச்சனை, நாங்கள் ஒரு கூலி வேலை செய்து பிழைக்கும், என் பிள்ளையை நான் எப்படி காப்பாற்றுவேன்? எனக்கு அழகான ஒரு ஆண் குழந்தையை தந்திருக்கிறீரே ஆண்டவரே, நீங்கள் தான் என் பிள்ளைக்கு பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அநேக நாள் அடிக்கடி வந்து இந்த ஆலயத்தில் சொல்லியிருக்காங்க, நாங்கள் இருக்கேன்னு சொன்னீங்க, என் பிள்ளையை கையில் பிடிங்க. அருமையானவர்களே, ஆஸ்பத்திரிக்கே போகலை, பையன் ஆரோக்கியமாக இருந்திருக்கின்றான். சில வருடங்கள் கழித்து ஒரு நாள் டாக்டர்கிட்ட கூட்டு போய் கேட்கலாம், என் பையனுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருந்தது, இப்போ அது எப்படி இருக்கு அப்படின்னு. அவங்க சொன்னாங்களாம், எதுவுமே இல்லையே, இருந்ததற்குரிய அடையாளமும் இல்லை, உங்கள் பையன் ஒரு குழந்தையினுடைய இதயத்தை போல, அவ்வளவு இப்பொழுது பிறந்த குழந்தையின் இருதயத்தை போல அவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கின்றான், அவனுக்கு ஒண்ணுமே இல்லம்மா, வாழ்வான், அவன் வளருவான்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்களாம். இன்னைக்கு நான் அன்னைக்கு அவனை பார்த்தேன், கழுத்துல செயின் போட்டுருந்தான், இவ்வளவு பெரிய ஒரு பையனாக வெள்ளை வெள்ளைன்று அழகாக இருந்தான். ஒரு ஃபங்க்ஷன்ல பார்த்தேன். அல்லேலூயா அல்லேலூயா. நாங்க இருக்க, நீ எங்க போற? இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கின்றார், நான் அங்கே தான் இருக்கேன், ஆனால் அவரை விட்டுட்டு நம்ம எங்கெல்லாமோ போகிறோம், செல்லில் இருக்கோம், எவ்வளோ நேரம் செல்லில் நம்ம எல்லாமோ விளையாடுறாங்க, எல்லாமோ பார்க்குறாங்க, பார்த்து கொண்டு இருக்காங்க. டிவியில் எத்தனையோ பேர் எவ்வளவு நாடகங்கள் பார்க்காங்க, என்னெல்லாமோ பார்க்காங்க. ஆனால் இயேசு கையில் நான் சாஞ்சி இருக்கேனா, அவருடைய வார்த்தையை நான் அடைத்து கொண்டு இருக்கின்றேனா, நான் அவர் கூட இருக்கின்றேனா அப்படி நீங்க நினைக்கீங்களா? யாரோ ஏதோ சொன்னாங்க அப்படின்னு அந்த கவலையே நீங்க உள்ள போட்டு சவைச்சிக்கிட்டு இருக்காதீங்க. சிவிங்கான்னு ஒரு மிட்டாய் உண்டு, சிவிங்கன்ட்டு. அந்த மிட்டாய் என்ன செய்வாங்க, வாயில போட்ட உடனே கொஞ்சம் ஸ்வீட்டா இருக்கும், பிறகு என்ன இருக்கும், ஒண்ணுமே இருக்காது. ஆனாலும் சக்கு 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 சக்குன்னு சவைச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது என்னதானாலும் பல்லு வலிச்சாலும் சரி, கண்ணை வலிச்சாலும் சரி, அதை இப்போ நான் அதை வந்த மாதிரி தெரியல, யாரும் சாப்பிட விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதே போல தேவனுடைய வார்த்தையை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. உலகத்துல இவங்க சொன்னாங்க சொன்னாங்க சொன்னாங்க, என்ன அன்னைக்கு பேசுனாங்க, இன்னைக்கு பேசுனாங்க, இது சரியில்லை அது சரியில்லை, இதெல்லாம் வெறும் குப்பை, இது மாம்சத்தினுடைய கிரியை. இன்னைக்கு உங்களுடைய பாவத்தை நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்டிருப்பீங்க. கரெக்ட், கவனமா கேட்டுக்கோங்க. நான் தப்பு பண்றேன் அப்படின்னா நான் ஆண்டவர்கிட்ட சொல்லலாம், ஏன் நான் தப்பு பண்ணிட்டேன், நான் இப்படி பேசிட்டேன், எனக்கு இப்படி கோபம் வந்துட்டு, நான் இப்படி எரிச்சல் பட்டுட்டேன், கொஞ்சம் பொறாமையா நினைச்சிட்டேன், மன்னிச்சுக்கோங்கப்பா, இனிமே இப்படிலாம் செய்ய மாட்டேப்பா அப்படின்னு சொல்லிடுறேன். காட் மன்னிச்சிருவாங்க. ஆனா என்னுடைய மாம்சத்தினுடைய எண்ணங்கள் இருக்கு தெரியுமா, என்னுடைய மாம்சத்தின் கிரிகள் இருக்கு தெரியுமா, நானே முடிவெடுக்கிறது, நானே எப்படி செய்யறது என்பதை நீங்கள் அளிக்க வேண்டும். இன்னைக்கு பிரச்சனையே உலகத்துல என்ன அப்படின்னா மாம்சத்தினுடைய காரியம்தான். பரிசுத்த ஆவியானவருடைய உதவிப்படி நீங்க கேட்க வேண்டும். ஒரு பிள்ளைக்கு கல்யாணம், வேற ஊர்ல இருக்காங்க, அக்கா என் பிள்ளைக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்கேன், சரிம்மா ஆண்டவர்கிட்ட கேட்டியா, அவரு சித்தம் தானா அப்படின்னு கேட்டேன். பையன் நல்ல பையன், அப்படியாம்மா சரி,
எல்லாம் குடும்பம்லாம் என்ன ரசிக்கப்பட்டிருக்காங்களா? இல்லை பையன் ஆர்சி, சரி நல்ல பையனா, ஆர்சினா வேண்டாமாம்மா அப்படி சொன்னேன். இல்லைக்கா நல்ல பையன், நல்லா குடும்பம், எல்லாமே டெய்லி கேட்குறா, இது ஆண்டவர் சித்தம்மா? இல்லை ஆண்டவர் சித்தம் இல்லை. ஏன்னா நீ ஆர்சியில் போகக்கூடாது, ஏன்னா அங்கே கண்டிப்பாக சிலை வழிபாடுகள் இருக்குது. இயேசு மட்டும் தான் தெய்வம், ஆவியால் தான், நம்ம பரிசுத்த ஆவியானவரால் தான் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்று நான் அவள் கேட்கும்போதெல்லாம் சொல்லி கொண்டிருந்தேன். ஆனால் பெரிய வீடு, பையன் நல்ல பையன், பார்க்க நல்லா இருந்தான். நானும் பார்த்தேன் அந்த பையனை. பிறகு கல்யாணம் முடிஞ்ச பிறகு எல்லாம் முடிச்சு கல்யாணம் முடிச்சுட்டாங்க. ஆனால் இப்போ டைவர்ஸ். அவங்களே மாம்சத்தின்படி முடிவு எடுத்துவார்கள். பிறகு எதுக்கு வருவாங்க? ஆலோசனைக்கு வருவாங்க. ஆலோசனைக்கு வரும்போதாவது ஏற்றுக்கொள்ள வேண்டும். சரி, இது இவங்க சொல்றாங்களே, சில பேர் நல்லா கனம் பண்ணுவாங்க, ஊழியக்காரங்க சொல்றது அப்படியே யோசிச்சிருவாங்க. சில பேர் உடனே கீழ்ப்பிடிச்சிருவாங்க. ஆனா சில பேர் எப்படி நினைப்போம் அப்படின்னா, தானே மாம்சத்தின்படியே தீர்மானத்தை எடுத்துடுறது. அதுக்காக தேவனுடைய பாதத்துல காத்திருக்கிறது இல்லை, அப்படியே சமூகத்துல மன்றாடுகிறது இல்லை. கடந்த நாள் ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ அந்த சகோதரி என்கிட்ட சொன்னாங்க, எப்படி இந்த கல்யாணத்தை செலக்ட் பண்ண தெரியுமாக்கா? மாப்பிள்ளையே பார்க்க போனோம், நானும் என் பையனும் தான். பார்த்த உடனே எனக்குள்ள டக்குன்னு ஒரு சமாதானம் வந்துச்சு. நாங்கள் என்னைக்கு பூ வைக்க வாரீங்க என் பொண்ணுக்குன்னு கேட்டேன். பூ வச்சாங்க. இன்னைக்கு நல்ல வசதியான இடத்துல என் மகா சந்தோஷமா இருக்கா. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையானவர்களே, மாமிசத்தின்படி ஜீவிக்கவே கூடாது. மாமிசத்தினுடைய கிரியை நீங்கள் அழிக்க வேண்டும். இன்னைக்கு நம்மகிட்ட போராடுறது என்னதுதான்? மாமிசம்தான். அதாவது பிசாசு மாமிசத்தின் மூலமாக நம்மோடு அவன் உறவாடி நம்மை அவனுடைய கண்ட்ரோலுக்குள்ள வைக்க பார்க்கின்றான். யாருடைய கண்ட்ரோலுக்குள்ள நம்ம இருக்கணுமா? பிசாசின் கண்ட்ரோலுக்குள்ளே இருப்பதற்கு மாமிசத்தின் வழியாக அவன் நம்மை அவனுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றான். ஆனா நம்ம பரிசுத்த ஆவியினால கண்ட்ரோலை, அந்த கமாண்டிங், அந்த அதிகாரத்தை நம்ம கையில் எடுக்க வேண்டும். ஒரு பெரிய சாலையில நின்று டிராபிக் பண்றதுக்கு ஒரு அதிகாரி தேர்ந்தெடுக்கப்பட்டார். அந்த அதிகாரி தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனே அவருக்கு பெரிய ஹாப்பி ஆயிட்டு, நான் ஒரு கவர்மெண்ட் ஜாப், நான் நடு ரோட்டில் நிற்பேன், எல்லாரும் இனிய பார்ப்பாங்க, சரி அப்படின்னு சொல்லிட்டு கையில விசில் எடுத்துக்கிட்டான். ஒரு பெரிய ஸ்கேல் மாதிரி வச்சிருப்பாங்க, என்ன மஞ்சள் ரெட்டில் டால் அடிக்கும், அதை வச்சுட்டு அவன் ஷூ சாக்ஸ் எல்லாம் போட்டு ஸ்டார்லாம் வச்சு போலீஸாக நடு ரோட்டில் போய் நின்னான். நிற்கும் போது அவனுக்குள்ள ஒரு டவுட் வந்துச்சாமா. என்ன டவுட்டு? நான் விசில் அடிச்சா அந்த கார் நிற்குமா? நான் விசில் அடிச்சா அந்த லாரி நிற்குமா? நான் இதை கையை கட்டினா இவங்க நிற்பாங்களா என்னன்னு தெரியலையே அப்படின்ட்டு அப்படின்னா காரு வண்டிக்கு சருசருன்னு போய்கிட்டே இருக்கான். என்னடா வச்சு எல்லாம் அதிகாரம் கொடுத்துருக்காங்க, நம்ம அப்பாயின்மெண்ட் இங்கே இருக்கு அப்படின்ட்டு இப்படி கை தூக்குனானா. ஆனால் எல்லா காரில் அறிய போய்கிட்டே இருக்கான். என்னடா செய்யறது, அதிகாரம் கொடுத்துருக்காங்க, இன்னும் கொஞ்சம் கையை தூக்கும் அப்படின்னு இந்த கம்பௌண்டை தூக்குனானா. எல்லாரும் போய்கிட்டே தான் இருந்தாங்களாம். உடனே பார்த்தா அந்த வேலை நமக்கு சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவன் தன்னுடைய இடத்துல நின்றுட்டு ஷர்ட்டை போட்டான். இதை கண்ட்ரோலில் பார்த்துட்டாங்க. அவங்க கண்ட்ரோலில் பார்த்துட்டு உடனே அடுத்த அதிகாரி அனுப்புனாங்க. இவன் ஏதோ பயப்படுறான், நம்ம மேலே ஏதோ காரு லாரி மோதிரும் போல அப்படின்னு நினைக்கானா, இல்லை இவங்கெல்லாம் யாருமே நிற்க மாட்டாங்கன்னு நினச்சிட்டானா தெரியல. உடனே நீ கிளம்பு அப்படின்னு இன்னும் ஒருத்தன் அதே மாதிரி ஸ்டார்லாம் வச்சு ஒரு அதிகாரி அனுப்புறான். அவன் நிறைய போனான், தன்னுடைய வேற அந்த காக்கி சட்டை எடுத்து மாட்டினான், நடு ரோட்டில் போய் அவன் மாட்டுக்கு நின்னான், ஒரு விசில் அடிச்சான். எல்லாம் அங்கங்க வடக்கிருந்து வடக்கணிக்கு தெக்கணிக்கு மேற்கு மேற்கு கிழக்கு எல்லாம் அப்படி அடுத்த விசில் கையை மட்டும் தூக்குனான். ஒன்று டிராஃபிக் ஆயிட்டு இப்போ கிழக்கிருந்து மேற்கு போகுது, அதுக்கு பிறகு போயிட்டே இருந்துச்சு. அடுத்த விசில் அடிச்சான். ஒன்று இங்கிருந்து அங்கே அவங்க ஸ்டாப். பார்த்தோன்னே இவன் தான் இந்த வேலைக்கு தகுதியானவன். கமாண்டிங் அதிகாரம் உங்களுடைய கைகளை இருக்கும்போது சாலையிலே உள்ள வாகனங்கள் உங்களுக்கு நிற்கும். உங்களுக்கு அது தெரியவில்லை. சாத்தானவளை நம்ம நடு ரோட்ல நிக்க வச்சு அதிகாரத்தை தேவன் நமக்கு தந்திருந்தும் இந்த சாத்தானவளை அதை பயன்படுத்த முடியாதபடிக்கு கேன்சல் பண்ணணும்னு நினைக்கிறோம். இந்த போஸ்ட்ல எல்லாரும் போலீஸை பார்ப்போமா இல்லையா? இந்த டிராபிக் போலீஸை நம்ம எங்கிருந்து வந்தாலும் யாரை தான் பார்ப்போம்? அவரை தான் பார்ப்போம். ஏன்னா அவர் எதுவும் சத்தம் போட்டுறக்கூடாது, அவர் என்ன எங்க விசில் பண்றாரு, நான் இப்போ டிராவல் பண்ணலாமா, மூவிங் ஆகலாமா அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் அவரை பார்க்கக்கூடிய ஒரு அதிகாரியாக அந்த இடத்துல நிற்கின்றார். இன்னைக்கு தேவன் நம்மையும் அப்படித்தான் வைத்திருக்கின்றார். ஆனா சாத்தான் நம்மளை என்ன செய்யறான்னா அடிமைப்படுத்துகிறான். அவன் நம்ம ஒண்ணுமே இல்லை, அதாவது நிர்பந்தமான நிலையில நம்ம நிக்கணும், நம்ம பரிதாபமான நிலைமையில நிக்கணும், நம்மளை பார்த்து எல்லாரும் ஐயோ பாவம்னு சொல்லணும் அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல சாத்தான் கொண்டு நம்மை நிக்க விடக்கூடாது. அதிகாரத்தை கையில் எடுக்க வேண்டும். என் வாக்குத்தத்தத்தை நான் அணைத்துக் கொள்வேன். என் தேவன் எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிக்கும். ஆண்டோட கிருபையினால உயிர்த்தெழுந்த பண்டிகை, உயிர்த்தெழுந்தார் இயேசு, உயிர்த்தெழுந்தார். எனக்கு ரொம்ப ரொம்ப நாள் பிடிக்கும். இயேசு உயிர்த்தெழுந்தார்னு எத்தனையோ நான் நம்ம வீடியோ போட்டிருக்கேன். நான் இப்போ சமீபத்தில் கூட ஒரு நாள் சம்மந்தம் இல்லாமல் இயேசு உயிர்த்தெழுந்தார் வீடியோ எடுக்கமேன்ட்டு. ஏன்னா எனக்கு இயேசு உயிர்த்ததுன்னா அப்படி. எங்கள் ஐயா இறந்தாங்க, நைட்டு இறந்தாங்க, காலையில் அடக்கம் பண்ணிட்டாங்க.
அன்னைக்கு ராத்திரி தூங்கியாச்சு, எல்லாரும் இருந்தாங்க. ஐயாவுக்கு சாகும்போது 73 வயசு, எனக்கு 19 வயசு. அடுத்த நாள் காலையில் நான் கோயிலுக்கு போனேன். அங்கே சர்ச்சு தான், ஆர்சியில். கோயிலுக்கு போயிட்டு வீட்டில் வந்து எங்கள் ஐயா இல்லை. இவ்வளோ நாள் ஐயா நான் கோயில் போயிட்டு வரும்போது வாசலில் இருப்பாங்க. இன்றைக்கி நமக்கு ஐயா இல்லை. பிடிச்ச ஓட்ட கல்லறைக்கு அங்கே எது புது மண்ணாக இருக்குது, அங்கெல்லாம் அப்படி கல்லறை கட்ட மாட்டாங்க கிராமத்தில். எங்கே புது மண் இருக்குது, நேற்று வச்ச மண்ணுனா புது மண்ணாக தான் இருக்கும். அப்படி பார்த்தேன். அங்கே போனேன், இதான் நம்ம ஐயா அப்படின்னு நான் உருண்டேன், அழுதேன், கொண்டாடினேன். சத்தமே இல்லை. அதுக்கு முன்னாடி எனக்கு அழுறதுக்கு பலன் இல்லை. நாளைக்கு வார ஐயா சொல்லிட்டு வந்துட்டேன். அடுத்த நாள் காலையில் இருந்துச்சேன், கோயிலுக்கு போனேன். கோயில் போயிட்டு வீட்டுக்கு வந்தேன். ஐயா இல்லை. ஐயா இல்லாமல் எப்படி வாழ முடியும்? ஓடி திருப்பி கல்லறைக்கு. கடல் பக்கத்தில், கடல் அலையை பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்று பயங்கர ஆர்ப்பாட்டம். அங்கங்கே பனையெல்லாம் சுற்றி பனை இருக்குது, காடு, பயங்கரமான ஒரு கல்லறை தோட்டம். இருந்தாலும் எனக்கு ஐயா வேணும், போய் அழுதேன். 3வது நாள் அதே மாதிரி தான். 3வது நாள் என் சிந்தனையில் வந்துச்சு, நமக்கு ஐயா இல்லை. இனிமேல் என்னை பார்த்து என் தாயின்னு எங்கள் ஐயா கூப்பிட மாட்டாங்க. இனிமேல் என்னை கூப்பிட மாட்டாங்க, எனக்கு ஐயா இல்லை நினச்சி வந்துட்டேன். ஆனால் ஏசப்பாவை நான் அப்பவும் எனக்கு தெரிஞ்சிருந்தாலும், இந்த உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் ஜீவிக்கிறார், நம்மை நடத்துவார், கூட இருப்பார், கமாண்டிங் பண்ணுவார், ஹெல்ப் பண்ணுவார், நம்ம கேட்டதை தருவார் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு உருவாயிற்று. அப்படி எனக்கு தெரிஞ்சிருக்கும் போது எனக்கு 3வது பையன் பிறந்திருக்கான். அதுக்கு முன்னால் 2 பையங்க. என் 3வது பையன் நான் கன்சீவ் ஆகிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த நேரம் ஒரு நாள் முழுசு நான் உட்கார்ந்து, நீர் இன்று வரைக்கும் உயிரோடு இருப்பதற்காக மனப்பூர்வமான நன்றி என்று ஒரு நாள் முழுவதும் நான் சொன்னேன். ஏசப்பா கிருபையினால் நீங்கள் உயிர் தெழுந்துட்டீங்க, நீங்கள் இருக்கீங்களா, நீங்கள் இருக்கீங்களா? எனக்கு ஐயா இல்லை, ஆனால் நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் கண்டிப்பாக இருப்பீங்க. நான் ஒரு நாள் உங்களை பார்ப்பேன் அப்படின்னு சத்தியத்தை அறிய எனக்கு தெரிஞ்சு அருமையானவர்கள். இயேசு உயிரோடு இருக்கின்றார். நீங்கள் இந்த மூங்கில் மரத்தை போல ஸ்ட்ராங்காக வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார். பொறுத்திருந்து பாருங்கள், பொறுத்திருந்து பாருங்கள், அமைதியாக இருந்து பாருங்கள். அதிகாரத்தை கையில் எடுங்க. சாத்தானை காலின்கள் நாம் மிதிக்க வேண்டும். அவன் வந்து நம்மளை நடுத்தெருவில் நிற்க விடுறதுக்கு அவன் என்ன செய்வான்? வழி பார்ப்பான். ஆனால் நம்ம அப்படி இருக்கவே கூடாது. பிள்ளையின் ஆசீர்வாதத்தை தடுத்து, பிள்ளைக்குரிய ஆசீர்வாதத்தை தடுத்து நம்மை பரிதாபமான நிலையிலே நிற்க வைப்பதற்கு அவன் முயற்சி செய்வான். அது வியாதியா இருக்கலாம். கெட் அவுட், நாட் ஆல் அவுட், வெளியே போ. பாவமா இருந்தால் தேவன்கிட்ட மன்னிப்பு கேட்டு இனிமேல் இந்த தவறை செய்யவே கூடாது என்று சொல்ல வேண்டும். நல்ல மனஸ்தாபப்படணும் பாவத்துக்காக. மாமிசத்தின்படி நான் வாழவே கூடாது என்று உங்களுக்கு நான் இப்போ ஆல்டர் கால் கொடுப்பேன். அப்போ நீங்கள் மாமிசத்தின்படி எதையுமே செய்ய முடிவு எடுக்காமல் இருந்தீங்கன்னா நீங்கள் வாழ்ந்திருப்பீங்க, கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. மாமிசத்தின்படி முடிவு எடுக்க ஒரு நாளும் நம்மை ஒப்பு கொடுக்கவே கூடாது. நீங்கள் விடுதலை ஆக்கப்பட்டவர்கள், கிறிஸ்துவுடனே கூட நடங்க. விடுதலையுடன் நட. எப்படி நட? விடுதலையுடன் நட, கிறிஸ்துவோடு கூட நட. ஆபத்தான நிலைமையில் இல்லை, சஞ்சலம் இல்லை. ஆத்துமாவை சஞ்சலப்படுத்தும் யாவையும், முடிங்க பாப்போம், ஆத்துமாவை சஞ்சலப்படுத்தும் யாவையும், இந்த பாட்டு கேட்டது இல்லையோ, சங்கரிப்பீர். ஆத்துமாவை, நம்ம ஆத்துமாவை சஞ்சலப்படுத்தணுங்கிறதான் சாத்தானுடைய வேலை. ஏதேன் தோட்டத்தில் அவன் இருக்கவே கூடாது. அவனுடைய பூர்வீகம் ஏதேன் தோட்டம் தான். அந்த பூர்வீகத்தை அழிக்க வேண்டும், அதிலிருந்து அவனை வெளியே எடுக்க வேண்டும் என்பதுதான் சாத்தானுடைய திட்டம். இன்றைக்கும் நம்ம அப்படிதான். பரலோக ராஜ்யத்துக்கு பெயரக்கூடாது. இந்த கொட்டடிப்பாங்க தெரியுமா, அது பரலோகத்தில் அந்த விதமான பலவிதமான வாத்திய வீணைகள் அங்கே இருந்துச்சு. அதில் அவன் இருந்து வாழ்ந்தான். அந்த பிசாசு அங்கே இருந்தான், ஒளிமயமான கற்களோடு இருந்தான். வாசனை வீசக்கூடிய பரிமள தைலம் கூட அவங்க வாழ்ந்தான். இப்போ அங்கே இல்லை அவனுக்கு. அதனால இந்த மக்கள் மூலமாக இந்த கொட்டு மேளத்தையும் ஏன்னா இந்த சந்தனத்தையும் இந்த குங்குமத்தையும் அவன் விரும்புகின்றான். நம்ம அவன் கூட இல்லை, கிறிஸ்துவோடு கூட நடக்க வேண்டும். இனிமேல் நான் மாம்சத்தின்படி வாழ மாட்டேன், கிறிஸ்துவோடு கூட நான் வாழ்வேன் என்ற நிலைக்கு நீங்கள் வர வேண்டும். நீங்கள் ஜாதகம் பார்த்து ஏமாந்து போயிடாதீங்க, நீங்கள் ஜோசியம் பார்த்து ஏமாந்து போயிடாதீங்க. இந்த ஒரு பெரிய மன வருத்தம், இந்த ஆடி மாசத்துல ஒரு கல்யாணம் நடக்கலை. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவங்களுக்கும் நடக்கலை, கிறிஸ்தவங்களுக்கும் நடக்கலை. ஒரு கல்யாண அறிக்கை வாசிக்கவே இல்லை. என்ன உறுதி, என்ன ரட்சிக்கப்பட்டு என்ன? ஆடி மாசத்துல கல்யாணமே வைக்கக்கூடாது அப்படின்னு யார் சொல்லியிருந்தா உங்களுக்கு? நீங்க யார்கிட்ட இதை படிச்சீங்க? அவங்க வைக்கட்டாலும் நாங்க வைப்போம், ஏன் வைக்கக்கூடாது? செவ்வாய்க்கிழமை கல்யாணம் வைக்க மாட்டாங்க. செவ்வாய்னா வெறுவாய், செவ்வாய் வெறுவாய் யார் சொன்னா? 3வது நாள் தான் காண ஒரு கல்யாணம் நடந்தது, அது செவ்வாய்க்கிழமை தான். சனின்னா பெருக்குன்னு சொல்லுவாங்க எங்க ஊர்ல. சனிக்கிழமை கல்யாணம் வச்சானே. எல்லா கிறிஸ்தவ கல்யாணமும் ஒரே முகூர்த்த நாள், ஒரே நாள் தான். எல்லா இந்துக்கள் கல்யாணமும் அதே தான், எல்லா முஸ்லீமும் அதே தான். அப்போ ரட்சிக்கப்பட்ட நமக்கும் வேதத்தை கையில் எடுக்கிற நமக்கும் அவங்களுக்கும் என்ன டிஃபரெண்ட், என்ன வித்தியாசம் இருக்கின்றது? வருகிற நாட்களிலே ஆண்டவருக்கு சித்தமானால் நீங்க செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை, என்ன ஆடி மாசம், புரட்டாசி மாசம் கல்யாணம் வைங்க.
அப்படிலாம் தீர்மானம் எடுங்க. தேவன் கண்டிப்பாக உங்களை ஆசீர்வதிப்பார். அதனால கிறிஸ்துவிலே நாம் ஒரு நிலையில் இருப்பதற்கு அழைக்கப்பட்டு இருக்கின்றோம். இயேசுதான் தெய்வம் என்பதை அவர் இருகரம் விரித்து நம்மை அழைத்திருக்கின்றார். அவரிலே உறுதியாக நில்லுங்கள். அவர் வாக்குத்தத்தத்தை அணைத்துக் கொள்ளுங்கள். அவர் நம்மோடு பேசுவதை ஏற்றுக்கொள்ளுங்கள். இஸ்திரியை சமாரிய பெண்ணிட்ட சொல்றார், இஸ்திரியே என்னை நம்பு. எப்படி கேட்கறது தெரியுமா? இஸ்திரியே என்னை நம்பு, இதுக்கு மேல உனக்கு என்னமா சொல்ல? 5 கணவன் இருந்தாங்க, அவரு கணவன் இல்லை, இப்போது இருக்கிறவரும் உனக்கு கணவன் இல்லை அப்படின்னு சொன்ன பிறகும் அவ யோசிச்சுட்டே இருக்கா. அப்பதான் சொல்றாரு, இஸ்திரியே என்னை நம்பு. நம்புனாங்க. இன்றைக்கு அருமையானவர்களே, நீங்க ஆண்டவரை நம்புங்க. மாம்சத்தின்படி நாம் யாரும் பிழைக்க வேண்டாம், ஜெபம் செய்வோம். நீங்க மாம்சத்தின்படி நான் இனிமே எதையுமே முடிவு எடுக்க மாட்டேன் என்று நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். நான் பரிசுத்த ஆவியின்படி தான் நான் தீர்மானங்களை எடுப்பேன். அதுக்கு நான் நேரம் எடுப்பேன், நேரம் கொடுப்பேன். அதுதான் இனிப்பா இருக்கும் வாழ்க்கையில. அதிலே கசப்பு வராது. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோட வேதனை இருக்காது. எந்த குறுக்கு வழியில முடுக்கு வழியில எல்லாம் எதையுமே நம்ம செய்ய வேண்டாம். தந்திரமாக எந்த பணத்தையும் சம்பாதிக்க வேண்டாம். தந்திரமாக எந்த காரியத்தையும் நாம் செய்ய வேண்டாம். குறுக்கு வழியில தவறான மூளையின் அறிவுல தவறுகளை செய்யாதீர்கள். அது ஆசீர்வாதத்தை நமக்கு தராது. கர்த்தரோடு ஐக்கியப்பட்டு அவருடைய பிள்ளையாக நம்ம இருக்கின்றோம். அதனால் தம்முடைய பிள்ளைக்கு தேவையானதை கர்த்தர் நமக்கு தருவார். விடுதலையோடு நடக்க வேண்டும், கிறிஸ்துவோடு நடக்க வேண்டும். இன்றில் இருந்து இயேசுவே தமது சித்தமே எனது சித்தம், தமது சித்தமே எனது பாக்கியம். இந்த நாளில் கூட எதை செய்ய வேண்டும் என்ற முடிவு எடுக்க தெரியாமல் நிற்கின்ற அடியானை உம்முடைய பிள்ளையை நீங்க பார்த்து எங்களை ஆவியின்படி நாங்கள் பிழைத்து ஆவியின்படி வாழ்ந்து பரிசுத்த ஆவியானவரின் வேத வசனத்தின் நடத்துதலுக்கு எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இப்படி சொல்றவங்களாம் கை தூக்குங்க. மாம்சத்தின்படி நாங்கள் பிழைக்க கூடாது. மாம்சத்தின்படியே எந்த படிப்போ வேலையோ எதுவுமே மாம்சத்தின்படி அல்ல. என் பரிசுத்த ஆவியின்படி தான் நான் இனிமேல் வாழ்வேன். ஆவியின்படி வாழ்ந்தால் நான் விடுதலையோடு இருப்பேன், சமாதானத்தோடு இருப்பேன், அது இனிப்பாக இருக்கும் என்கிறவர்கள் எங்க கையத்துக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லிருங்க. என்னை உம்முடைய பரிசுத்த ஆவியின்படி நடத்துங்கப்பா. உம்முடைய ஆலோசனையின்படி என்னை நடத்தி என்னை ஆண்டவரே நீதியின் பாதையிலே வழி நடத்துங்க. என்னுடைய பாதை ராஜ்ய பாதையாய் இருக்கட்டும் என்று நீங்கள் கையத்துக்கு போடுங்க. கர்த்தர் உங்கள் கரத்தை பிடித்துக் கொள்வார். கர்த்தர் உங்களை நீதியின் பாதையில வழி நடத்துவார். நேசிக்கிறங்கள் நல்ல தகப்பனே, உமக்கு நன்றிப்பா. இப்பொழுது ஆவியின்படி நடக்க வேண்டும் என்று தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள். நேரே மெய்யான தெய்வம் என்பதை அநேகருக்கு வெளிப்படுத்தி இருக்கின்றேன். நாங்கள் ஆழமாக உம்மை பற்றிக்கொள்ள பொறுத்திருந்து காரியங்களை நிதானமாய் காத்திருந்து பெற்றுக்கொண்டு அந்த ஆசீர்வாதத்தை பரமசுகத்தோடு தேவனுடைய ஒத்தாசையோடு பூமியில் உள்ள எங்கள் உறவினரோடு மகிழ்ச்சியாக அனுபவிக்க எங்களுக்கு கிருபை செய்துள்ளோம். வந்திருக்க ஒவ்வொருவருடைய மன விருப்பங்களை உடைய சித்தப்படியே நிறைவேற்றி ஆசீர்வதித்து திருமண காரியங்கள், குழந்தை பாக்கியங்கள், வீடு வாசல்கள், சொத்து சுகங்கள் எல்லாவற்றையும் உடைய கிருபையினாலே தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று, பிரேயர் மினிஸ்ட்ரி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அடிமையை தாழ்த்தி மன்றாடி உடைய கரத்திலே நீர் பேசினதுக்காக ஸ்தோத்திரித்து ஜெபிக்கின்றேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.